எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் இந்த 2026 பொங்கல் ரிலீஸ்ல ஒரு முக்கியமான படமா கருதப்படுற டிடிடி தலைவர் தம்பி தலைமையில் ரொம்ப நாள் கழிச்சு நடிகர் ஜீவாவை ஒரு கலகலப்பான கதாபாத்திரத்துல பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு. பேலிமி என்கிற மலையாள படம் மூலமா கவனம் ஈர்த்த இயக்குனர் நிதிஷ் சகாதேவ் தான் இந்த படத்தையும் இயக்கியிருக்கார். சரி, படம் எப்படி இருக்கு? ஜீவாவுக்கு இது ஒரு தரமான கம்பேக் கொடுக்குமா? வாங்க பார்க்கலாம். படத்தோட கதை ரொம்ப சிம்பிள். ஒரு சின்ன கிராமம், அங்க இருக்கிற 2 அக்கம் பக்கத்து வீட்டுக்கு நடுவுல இருக்கிற ஈகோ பிரச்சனை தான் மையக்கரு. ஒரு வீட்ல கல்யாண விசேஷம், அதே நேரத்துல இன்னொரு வீட்ல ஒரு துக்க நிகழ்ச்சி. இந்த 2க்கும் நடுவுல பஞ்சாயத்து தலைவரா இருக்கிற நம்ம ஜீவா மாட்டிக்கிட்டு படுற பாடுதான் இந்த முழு படமும். மொத்த கதையுமே 24 மணி நேரத்துக்குள்ள நடக்கிற மாதிரி திரைக்கதை அமைச்சிருக்காங்க. இந்த படத்தோட மிகப்பெரிய பலமே இதோட டார்க் காமெடி தான். ஜீவா பழைய ஃபார்முக்கு வந்துட்டாருன்னே சொல்லலாம். அவரோட நக்கல், நயாண்டி மற்றும் டைமிங் காமெடி எல்லாமே சூப்பரா ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. படிச்சு சொன்னேனேடா, கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணுங்கடான்னு கேட்டீங்களா? அடுத்து தம்பி ராமையா மற்றும் இளவரசு 2 பேரும் அனுபவம் வாய்ந்த நடிகர்கள் மறுபடியும் நிரூபிச்சிருக்காங்க. அவங்களுக்குள்ள நடக்கிற அந்த சின்ன சின்ன சண்டைகள் தான் படத்தோட ஹைலைட். விஷ்ணு விஜயோட இசை படத்துக்கு ஒரு புதுவிதமான எனர்ஜியை கொடுக்குது. கிராமத்து பின்னணியே ரொம்ப அழகா கேமராவுல காட்டியிருக்காங்க. குறைகள்னு பார்த்தா படத்தோட முதல் பாதி கொஞ்சம் மெதுவா நகருது. சில இடங்கள்ல மலையாள படங்களோட பாதிப்பு அதிகமா தெரியுது. கிளைமாக்ஸில் ஒரு மெசேஜ் சொல்ல ட்ரை பண்ணிருக்காங்க. அது ஒரு சிலருக்கு மட்டும்தான் பிடிக்கும். மத்தபடி பெருசா குறைகள்னு சொல்ல எதுவுமில்லை. மொத்தத்துல சொல்லணும்னா டிடிடி ஒரு பக்கா ஃபேமிலி என்டர்டெய்னர். இந்த பொங்கல் விடுமுறைக்கு குடும்பத்தோட தியேட்டருக்கு போய் ஜாலியா என்ஜாய் பண்ணணும் நினைச்சா தாராளமா இந்த படத்துக்கு போகலாம். என்னோட ரேட்டிங் 5க்கு 3.25. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.